ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக். நான் இந்த வீடியோவில் இப்படி இருந்த என்னோட கிச்சனை இந்த அளவுக்கு எப்படி மாற்றினேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கவுண்டர் டாப் மேலே ஒட்டியிருக்க பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர், இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு மேலே ஃபர்ஸ்ட் வால் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்காக பேக் ஆஃப் டூன்னு சொல்லிட்டு 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வால் ஸ்டிக்கரே நான். பட் இது எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எடுத்ததும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர் க்ளூ வந்து ஒட்டி இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையா எடுத்தோம் அப்படின்னாக்கா சேர்த்து பிடிச்சு நல்லா வந்துருது. அது மட்டும் கொஞ்சம் நேரம் இழுத்துக்குச்சு எங்களுக்கு. இப்போ இது எடுத்ததும் பாருங்க ஃபுல்லாவே க்ளூ தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கார்னர் எல்லாமே எண்ணெய் ஜிகிடு தான் இருக்கு. ஸோ இப்போ இது ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வீட்லயே யூஸ் பண்ற சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் டர்ட்டியா இருக்கும் அங்க ஃபுல்லாவே தூவி விட்டுருங்க. இப்போ இது மேல ஃபுல்லாவே லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பிழிஞ்சிடுங்க. எண்ணெய் ஜிகிடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மெயினா பிழிஞ்சு விடுங்க. அந்த லைம் ஜூஸ் பட்ட உடனே அது லைட்டா பொங்குற மாதிரி இருக்கும், ஃபோம் வரும். ஸோ நம்ம பர்ஃபெக்டா கிளீன் பண்றதுக்கு இது ரெண்டுமே நல்ல சொல்யூஷன் நமக்கு. இது கூடவே நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணோம். அது என்னன்னா, நம்ம கிட்ட டிடர்ஜென்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஆட் பண்ணி நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க. நீங்க ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதும் வாட்டர் வந்து கீழே தெளிக்காது அப்படின்னா நீங்க ஓகே, நீங்க வாட்டர் யூஸ் பண்ணி கரெக்டா வலிச்சு எடுத்துடலாம். பட் எனக்கு வந்து வாட்டர் ஊத்தினாவே கீழே வந்து கொட்டும். ஸோ அதனால தான் நான் பேப்பர் போட்டு தொடச்சேன். ஆக்சுவலா டிஷ்யூ இது. ஃபைனலா இதை நான் தொடச்சு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ கீழே இருக்க அந்த கவுண்டர் டாப் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ மேல இருக்க இந்த டைல்ஸ் வந்து ஏர் பபிள் வராத அளவுக்கு கிளீனா வைக்கணும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இந்த ஒயிட் கலர் வால்பேப்பர் தான் நான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து 160 180 சம்திங் தான். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே மென்ஷன் பண்றேன் ரேட்டோட. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த ஒயிட் கலர் வால்பேப்பர் தான் நான் இங்க ஃபுல்லா மேல வந்து டைல்ஸ் மேல ஒட்ட போறேன். இந்த வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு. இது வந்து சிங்கிள் பர்சனா வந்து கண்டிப்பா ஸ்டிக் பண்ணவே முடியாது. இன்னொருத்தர் ஹெல்ப் கண்டிப்பா தேவை. இது நாங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்க. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன தப்பா போச்சு அப்படின்னா, ஸ்டிக்கர் வந்து பத்தல எங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் நான் ஆர்டர் பண்ணும் போதே சொன்னாரு, அது கண்டிப்பா பத்தாது, நீ நிறைய ஆர்டர் போடு அப்படின்னு சொன்னார் அவரு. நான் தான் அவர் பேச்சு கேட்காம 2 ஆர்டர் போட்டேன். பார்த்தா பத்தவே இல்லை. இப்போ கவுண்டர் டாப்புக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஆர்டர் பண்ண போறேன். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னமும் கொஞ்சம் தேவை. இந்த ஒயிட் கலரே மறுபடியும் இதையும் ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் வேலை மட்டும் இன்கம்ப்ளீட்டா முடிய போகுது. இது ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு எனக்கு கடைசியில. அப்புறம் நான் வாங்கியிருக்க இந்த குட்டி குட்டியா இருக்க ஸ்பைசஸ் கண்டெய்னர் பாட்டில்ஸ் வந்து எவ்வளோனா, மீஷோல 157 ருபீஸ் தான். செட் ஆஃப் 8 பாட்டில்ஸ் வந்துச்சு எனக்கு. அதுல வந்து எழுதிருக்கிறது எல்லாமே நான் எழுதினது தான். அந்த ஸ்டிக்கர் நான் வாங்கல, இன்னும் வரல ஆக்சுவலா அது. அப்புறம் இந்த ரேக்கும் நான் மீஷோல இருந்தா வாங்கியிருந்தேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, உங்களுக்கு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர் தான். இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அந்த இடத்துல வேற எதனா கலர்ல ஒட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டாரு. எனக்கு இது பிடிச்சிருந்தது, ஸோ நான் இதை வாங்கிட்டேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நீங்க ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பிகாஸ் அந்த பபிள் வந்துருது. ஏர் பபிள் வந்துருச்சுன்னா ஒழுங்கா ஸ்டிக் ஆகாது. நல்லா கிளியரா ஒட்டுங்க. நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி ஒட்டி விடுங்க, ஏர் பபிள் வராம. இந்த மாதிரி எதனா பொருள் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிபிஷியல் லீவ்ஸ் தான். எங்களுக்கு 80% அளவுக்கு வெளிச்சம் வராது இந்த கிச்சன்ல. சோ இதுக்குள்ள வந்து லைவ் பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்கறதுன்றது ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். வேணும்னா சன்லைட் தேவைப்படாத இண்டோர் பிளான்ட்ஸ் வேணா வளர்க்கலாம். பட் இந்த கிச்சன்ல செட் ஆகாது. ரொம்ப குட்டி கிச்சன் இது. இந்த விண்டோ கூட இந்த கலர் பிடிக்கலையாமா, அவர் வந்து பிளாக் கலர் அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் இதை அடிச்சு கொடுத்தாரு பிளாக் கலர்ல. அந்த பெயிண்டிங் ஒர்க் பினிஷ் பண்றதுக்குள்ள நம்ம இதை அடிக்கிடலாம்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்டா இந்த ஃபைனல் ஒர்க் இந்த எல்இடி லைட் தான். இதுவும் ஃப்ரம் மீஷோ தான். நான் இங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே மீஷோல தான் நான் வாங்கியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வேற கரெக்டா அங்க செட் பண்ண முடியல என்னால. அதுக்கும் என் ஹஸ்பண்ட் தான் தேவைப்பட்டாரு. சோ ஃபைனலா அவர் தான் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அவர் வந்து திட்டிட்டே இருந்தாரு, இந்த வால் பேப்பர் ஏன் அப்படி சொதப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. போ உடனே ஆர்டர் போடு, முதல்ல இது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னாரு. அண்ட் அவ்வளவுதான். இதுதான் எங்க கிச்சனோட ஃபைனல் லுக். பட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு லைட்டா. அதுவும் நான் டெய்லி போற மினி விளாக்ல அப்டேட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமும் கிச்சன்ல நான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி போற மினி விளாக்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. என்னோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம டெய்லி போடுற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.